பேசி முடிச்சேன். நான் எங்க தொடங்குறது எங்க முடிக்கிறதுன்னு ஒரு குழப்பத்தில். ஏன்னா ஏற்கனவே சங்கத்துக்கு வந்தா கொஞ்சம் மற்றவங்களோட பெட்டரா பேசணும். இது என்னடா நான் பேசுறது எல்லாம் பயங்கர பின்னி பெருல எடுத்து பாவி அதெல்லாம் ரொம்ப கூச்சப்படுற அளவுக்கு பேசிட்டு எனக்கே கூச்சமா இருக்கு. இப்ப நான் என்ன சரி பரவாயில்ல நம்மளும் இப்ப அப்படிதான் ஆரம்பிக்கணும். பெப்சியின் முதல்வர் அவர்கிட்ட வேற வழி இல்லை. இப்ப நான் அப்படி சொல்லலன்னா அப்புறம் மத்தவங்க சாருக்கு இவரு கொஞ்சம் பிரச்சனையோ. நம்ம ஆளுங்க கிரியேட் பண்ணி விடுறதுல கில்லாடிங்க. பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மட்டும்தான் ஆளு வரமாட்டாங்க தவிர உட்கார்ந்த இடத்துல அப்படி கிள்ளி போட்டு புகைச்சல் பண்ண விட்டுறாங்க. சரி இருக்கட்டும். முதல்வர் அவர்களுக்கு பெப்சி அமைப்பின் காவல்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், கட்டமைப்பு உள்கட்டமைப்பு அமைச்சர், செயலாளர் திரு சாமிநாதத்துல, நிதி அமைச்சர், நல்லா பேசுற நீ கூட வண்டி நல்லா ஓடுது வண்டி. அப்பா முதல்ல 2 வார்த்தையில உட்கார்ந்து போட்டார். இப்ப எல்லாரும் பேசி பேசி அவெல்லாம் உசுப்பேத்தி விட்டாங்க. நானும் பேச முடியும் அப்படின்னு காட்டி அருமையா பேசுறேன். ஆமாமா ரொம்ப சிறப்பா எல்லாருமே மிகப்பெரிய பேச்சாளர்கள். ஒரு சார்பா ஒரு கட்சியே ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு எல்லாமே எல்லா நவரசங்களும் கலந்து பேசுற ஆட்களுக்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம மாதிரி டைரக்டர்கள்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல இந்த எடிட்டர்களுக்கு வேலையே கொடுப்பாங்க. நம்மள எல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு சீன் எடுத்தா அதுல ஒரு 25 ஷாட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன க்ளோஸ்அப், செகண்ட் ஷாட் மிட் ஷாட், தேர்ட் ஷாட் சஜஷன் ஷாட், ஃபோர்த் ஷாட் திருப்பி க்ளோஸ்அப், இந்த க்ளோஸ்அப்னு எழுதி அதை மட்டும்தான் எடுப்போம். அது நெகட்டிவ்ல வரும். நெகட்டிவ் பாசிட்டிவ் பிரிண்ட் ஆகும். இந்த பாசிட்டிவ் மூவியால ஓட்டுவாங்க. இந்த காலத்தை எடிப்பதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவங்க எல்லாம் படாத கஷ்டமா இந்த கை விரல் எல்லாம் மறத்து போயிடும். அப்படி வண்டியை ஓட்டி ஓட்டி அதை நிறுத்தி ஒவ்வொரு ஃப்ரேமா எடிட் பண்றோம். அந்த காலத்துல இருந்து நம்ம எடிட்டிங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நம்ம இந்த ஷாட் நம்பர் 1 1A 2 2A 3 3A அந்த மாதிரி போட்டு அதை ஆர்டர் பண்ணாவே சீன் கரெக்டா வந்துடும். எடிட்டருக்கு வேலையே கிடையாது. எடிட்டருடைய வேலையே கட்டிங் அண்ட் ஒட்டிங். அதுக்கு ஒரு பிசன் வச்சிருப்பாங்க, சிமெண்ட். அதை வச்சு அது நான் பிசன் தான் சொல்லுவேன், அது சிமெண்ட் நீங்க சொல்லிக்கலாம். டைரக்டருக்கு அது சிமெண்ட் தான் தெரிய வேண்டிய அவசியம். ஒரு பிசனை வச்சு ஒட்டிடுவாங்க. அப்புறம் அது ஓட்டுவாங்க மூவி அளவுல. அது கரெக்டா இருக்கு. இது ஒரு 2 ஃப்ரேம் குறைங்க, இது ஒரு 4 ஃப்ரேம் குறைங்க. இதுதான் என்னுடைய எடிட்டருங்க பண்ண வேலை. அது எவ்வளவு ஃப்ரேம் இருக்கணும்னு முடிவு பண்ணது நான் தான். இது எடிட்டர்களுக்கு டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் எடிட். அதை மட்டும் தெரிஞ்சுங்க. எடிட்டர் நான் தான் எல்லாம் பெரிய ஆளுன்னு யாரும் நினைக்க கூடாது. உண்மையை சொல்றேன். உண்மையான இயக்குனர் நேர்மையா ஒருத்தர் படம் எடுத்தாங்க, எடிட்டருக்கு வேலை கம்மின்னு சொல்றோம். நாம ஒரே கேமரா என்னப்பா அதனால சம்பளம் அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி நிறைய வேலைகள், அதுக்கு மேட்ச் பண்ணி நெகட்டிவ் கட் பண்ற வேலை இருக்குல்ல. இன்னைக்கு எல்லாம் நீங்க கொடுத்து வச்ச ஆளு அதுக்குன்னு நெகட்டிவ் கட்டிங்க்கு தனியா ஒரு குரூப் இருப்பாங்க எடிட்டர்ஸ்ல. அது ரொம்ப சிரமமான. இது என்ன பாசிட்டிவ் இருக்கோ அந்த ஃப்ரேமை பிடிச்சி அந்த ஃப்ரேமுக்கு ஈக்குவலா அந்த நெகட்டிவ் கட் பண்ணணும். இதெல்லாம் தெரியுமா இப்ப வர்ற எடிட்டர்களுக்கு? என்ன தலைவரே உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. உனக்கு தெரிய நீ எப்படி பார்த்திருப்ப? நீ எந்த வருஷம் இன்சூரன்ஸ் முடிச்ச? வா கண்மணி, சும்மா பேச்சுக்காக சொல்றேன். சரி பார்த்ததாகவே வச்சுப்போம். தலைவர் ஆயிட்டாப்ல, ஒண்ணு ரொம்ப கலாய்க்க கூடாது.
ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்த உடனே இவனுடைய இயக்கம் பரபரப்பு பயங்கர டென்ஷன்லயே அப்பதான் நினைச்சேன் தம்பி நானும் முதல்ல செல்லுபடி அந்த இழுத்து விட்டு